இப்போ திமுக மேடையில ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து கலந்து கொண்டது, அதுவும் அரசியல் நாகரிகம். நீங்க எப்படி ஆமா. அதை பார்க்குறீங்க? அதில என்ன இருக்குது? மாற்று கருத்தை கேட்குறோம். என்ன தப்பு? அந்த தைரியம் உனக்கு இருக்கா? மோடிக்கு இருக்குதா? பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சி பேச ஆரம்பிச்சோன்னு எந்திரிச்சு ஓடுறாரு அந்த மம்தா பானர்ஜி கட்சிக்கார பண்ணி சொல்லுது, மோ பிரைம் மினிஸ்டர் ப்ளீஸ் டோன்ட் ரன், ப்ளீஸ் டோன்ட் ரன்னுங்கிறாங்க. எந்திரிச்சு போகுது, காட்டுறாங்க கேமராவில். மாற்று கருத்துக்களை கேட்கறதுக்கு தைரியம் இல்லையே. டிவியில் கூட வர மாட்டேங்கிறாரு பிரைம் மினிஸ்டர். மூஞ்சி தெரிஞ்சிட போகுதுன்னு. இப்போ ரேடியோவில் தானே பேசுகிறாரு. பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு. அதை இடம் கொடுப்பா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அது மாதிரி இல்லையே. தைரியமாக கூப்பிடுறாங்க. மாற்று கருத்து இருக்கிற ஆள் வந்து என் மேடையில் உட்காருன்றாங்க, என் பக்கத்தில் உட்காருறாரு. இப்போ நீங்க வந்து இப்போ நீங்களே பேசுனீங்க இல்லையா? இப்போ அந்த மேடையில வந்து நீங்க பேசுகிற பொழுது நிறைய விஷயங்கள சொல்லி காட்டுனீங்க. அதாவது கலைஞர் காலத்துல என்ன மாதிரியான செயல் திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதனால தமிழ்நாடு அடைந்த முன்னேற்றம் என்ன அப்படின்லாம் நீங்க பல விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அதுக்கு பதிலாக இப்போ அது பேரே வந்து மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி தான். தலைப்பு அதுதான். இப்போ பாண்டே மாற்றாரு தான். ஆனால் அவர் பதிலாக அவர் போற்றுவதற்கு பதிலாக இழந்துட்டு போயிருக்காரு. நெறைய விஷயங்கள வந்து சுட்டிக்காட்டிட்டு போயிருக்காரு. கூட்டணி கட்சிகளால தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அதில் என்ன தப்பு இருக்குது? உண்மைதானே அது. எப்போ நீங்கள் சொல்கிற இன்னொரு ஆளுக்கு வந்து நான் அந்த கூட்டணி இல்லாமல் தனியாகவே நிற்கிறேன்னாரு. நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம், உங்க கூட கூட்டணி சேர்றதுக்கு யார் வந்தான்னு கேட்டோம். கூட்டணி சேர்றதுக்கு முட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்கங்க. ஐயோ, எல்லாத்துக்கும் சொன்ன பதில் தான். 2ஆம் உலக யுத்தம் நடக்குது. ஹிட்லர், முசோலினி, ஹிரோஹிட்டோ, ஜப்பான், ஜெர்மன், இத்தாலி 3 ஒன்றா கூட்டணி சேர்றாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ் இவங்க பேர் கூட்டணி சேர்றாங்க. தனியாக இங்கிலாந்து ஜெயிச்சதா? கூட்டணி வச்சுக்கிட்டு தானே ஜெயிச்ச அப்படின்னு ஹிட்லர் சொன்னால் எப்படி இருக்கும்? புத்திசாலித்தனம். அரசியல்ன்றது அப்படித்தான், எல்லா இடத்துலையும் உள்ளது. அதனால் இப்போ என்னன்னா, கூட்டணி வச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானுங்களே, என்னடா பண்ணுறது தெரியாமல் இருக்குது. வேறு வழி இல்லை. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, 67ஆம் வருஷத்துலேருந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்களே. தனியாக ஜெயிச்சியா? ஜெயிச்சனா இல்லையா, அவ்வளோதான் பாயிண்ட்டு. ஃபுட்பால் டீமில் உங்கள் டீம்லேயும் 11 பேர், என் டீம்லேயும் 11 பேர். நீங்கள் கோல் போட்டீங்க. நான் சொல்கிறேன், என்ன பெரிய ஒரு கோல் போட்டாங்க, நீ ஜெயிச்சிட்டியா? என் டீம்லேயும் தான் 11 பேர் இருக்காங்க. அர்த்தம் அதான். யார் கோல் போட்டாங்க அவங்க தான் வெற்றி. அரசியலில் வந்து தேர்தலில் யார் வெற்றி பெற்றா அவ்வளோதான். இன்றைக்கி உங்கள் கையில் தான் வாக்கு இயந்திரம்லாம் இருந்தால் அதை வச்சு அதுக்கப்புறம் கூட உங்களால் ஜெயிக்க முடியலையே. ஈரோட்டில் அதை வச்சு கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையே.